முதல்ல எங்க வீட்டை விட்டு வெளியே போங்க. வெளியே போங்கன்னு சொல்றேன்ல. என்ன ஒரு நாற்றம்! இங்க வர்றதுக்கு முன்னாடி மனுஷன் மாதிரி குளிச்சிட்டு வரணும்ன்ற விவஸ்தை கூட இல்லையா உங்களுக்கு? சித்தி மங்களத்தின் கைகள் எங்களை நோக்கி ஆக்ரோசமாக வந்து விழுந்தன. அவளுடைய பலமான அந்த தள்ளலில் நானும் என் தம்பி முகிலனும் நிலை தடுமாறி அந்த பளிங்கி தரையில் விழ போனோம். பயத்தில் எங்கள் கண்கள் மூடிக்கொண்டன. ஆனால் அடுத்த நொடியே 2 கைகள் எங்களை தாங்கிக் கொண்டன. அது எங்கள் அப்பா. எங்களை விழாமல் காப்பாற்றி விட்டாரே தவிர, அப்பாவின் கண்களில் இருந்த அந்த வலியையும் இயலாமையையும் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. எங்களை ஒருமுறை பாசத்தோடு பார்த்துவிட்டு கம்மிய குரலில், "என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி கோவப்படுறீங்க?" என்று மெதுவாக கேட்டார். அதற்கு அவளோ, "இங்க வர்றதுக்கு ரொம்பத்தான் ஆசை. ஆனா வர்றதுக்கு முன்னாடி இவனுங்களை கொஞ்சம் குளிப்பாட்டி கூட்டிட்டு வரக்கூடாதா?" என்று ஏளனமாக பேசினாள். இதனால் அப்பாவின் தலை அவமானத்தால் மெல்ல கவிழ்ந்தது. என் பெயர் திவ்யா. எங்களுக்கு என்று ஒரு சிறிய வீடு இருந்தது. அங்கே நானும், என் அப்பா மாணிக்கம், அம்மா, அப்புறம் என்னை விட 2 வயது சிறியவனான என் தம்பி முகிலனும் வாழ்ந்து வந்தோம். எங்கள் வீடு ஒன்றும் பெரிய மாளிகை இல்லை. ஆனால் அங்கு அன்பிற்கு பஞ்சமே இருந்ததில்லை. வீட்டின் சுவர்கள் பழசாகி போயிருந்தன. கூரையும் பல இடங்களில் உடைந்திருந்தது. மழைக்காலம் வந்துவிட்டால் வீட்டுக்குள் ஆங்காங்கே தண்ணீர் சொட்ட தொடங்கிவிடும். இருந்தாலும் எங்களுக்கு எங்கள் வீடு தான் உலகத்திலேயே மிக பிடித்தமான இடமாக இருந்தது. ஏனென்றால் அது தான் எங்களின் குட்டி உலகம். என் அப்பாவுக்கு டவுனில் சைக்கிள் பஞ்சர் ஓட்டும் ஒரு சிறிய கடை இருந்தது. அதிகாலையிலேயே எழுந்து கடைக்கு கிளம்பி விடுவார். இரவு மிகவும் தாமதமாகத்தான் வீடு திரும்புவார். நாள் முழுக்க அந்த உச்சி வெயிலில் உட்கார்ந்து வியர்வை சிந்தி உழைத்தால்தான் எங்கள் வீட்டு அடுப்பு எரியும். எங்கள் குடும்பத்தின் பொருளாதார நிலை மிகவும் மோசமாகத்தான் இருந்தது. ஆனால் அப்பா ஒரு நாளும் அந்த பாரத்தை எங்கள் மீது காட்டியதே இல்லை. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எங்கள் முன்னால் எப்போதும் புன்னகையோடு தான் பேசுவார். நானும் முகிலனும் ஒரே பள்ளியில் தான் படித்து வந்தோம். தினமும் ஒன்றாகவே பள்ளிக்கு செல்வோம். எங்கள் பள்ளி டவுனில் இருந்தது. ஆனால் எங்கள் வீடோ டவுனை விட்டு தள்ளி மிக தூரமான ஒரு கிராமப்புற பகுதியில் இருந்தது. அதனால் தினமும் பள்ளிக்கு செல்வது எங்களுக்கு பெரும் போராட்டமாக இருக்கும். சில நாட்கள் ஏதேனும் ஆட்டோவோ ரிக்ஷாவோ கிடைக்கும். பல நாட்கள் கிடைக்காது. அப்படிப்பட்ட நாட்களில் நாங்கள் இருவரும் பல கிலோமீட்டர் தூரம் நடந்தே செல்ல வேண்டி இருக்கும். கோடை காலத்தில் வெயில் மண்டையை பிளக்கும். தலை சுற்ற ஆரம்பித்துவிடும். குளிர்காலத்திலோ வீசும் குளிர்ந்த காற்றில் கை கால்கள் மரத்து போய்விடும். அப்படி இருந்தும் நாங்கள் ஒரு நாளும் பள்ளியை தவிர்த்ததே இல்லை. ஏனென்றால் அப்பா எப்போதும் ஒன்று சொல்லுவார், "திவ்யா, முகிலா, வறுமைங்கிற இருட்டில் இருந்து வெளியே வர்றதுக்கு படிப்பு மட்டும்தான்டா ஒரே வெளிச்சம். அதனால என்ன கஷ்டம் வந்தாலும் படிப்பை விட்டுறாதீங்க." அப்பாவின் அந்த வார்த்தைகள் தான் எங்கள் கால்களுக்கு நடக்கும் பலத்தை தந்தன. பள்ளிக்கு செல்லும் வழியில் மற்ற குழந்தைகளை அவர்களுடைய பெற்றோர் விலையுயர்ந்த கார்களிலும் பைக்குகளிலும் கொண்டு வந்து விடுவதை பார்க்கும்போது என் நெஞ்சம் லேசாக கனக்கும். ஒரு ஏக்கம் வந்து போகும். ஆனால் அடுத்த கணமே எனக்கே நான் ஆறுதல் சொல்லிக் கொள்வேன். வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. நம் உழைப்பின் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று என்னை தேற்றிக் கொள்வேன். ஒரு நாள் அப்பாவின் தம்பி எங்களை அவருடைய வீட்டுக்கு வருமாறு அழைத்திருந்தார். இந்த செய்தியை கேட்டதும் அப்பாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ஏனென்றால் அப்பாவுக்கு தன் தம்பி மேல் அத்தனை பாசம். அவனை தம்பியாக பார்த்ததை விட தன் மூத்த மகனைப் போலத்தான் வளர்த்தார். சிறு வயதிலிருந்து அவனுக்கு வந்த ஒவ்வொரு கஷ்டத்திலும் தோளோடு தோள் நின்றவர் என் அப்பா. அதனால் தம்பியிடம் இருந்து அழைப்பு வந்ததும் அப்பாவால் மறுக்கவே முடியவில்லை. அன்று பார்த்து அம்மா எங்களிடம் இருந்ததிலேயே நல்ல துணிகளை தேடி எடுத்தாள். அவை மிகவும் சாதாரணமான துணிகள்தான் என்றாலும் அம்மா அவற்றை சுத்தமாக துவைத்து கஞ்சி போட்டு அழகாக இஸ்திரி செய்து எங்களுக்கு போட்டுவிட்டாள். நாங்கள் அனைவரும் ஆசையோடும் எதிர்பார்ப்போடும் சித்தப்பா வீட்டு வாசலில் போய் நின்றோம். அப்பப்பா, அது எவ்வளவு பெரிய பங்களா!
பிரம்மாண்டமான சுவர்கள், கம்பீரமான கேட், வாசலில் நின்ற சொகுசு கார்கள் என உள்ளே சகல வசதிகளும் மின்னின. அது நாங்கள் வாழும் உலகத்திற்கு சற்றும் சம்பந்தமில்லாத வேறொரு சொர்க்கலோகம் போல காட்சியளித்தது. நாங்கள் கேட்டுக்குள் நுழையும் போதே சித்தி மங்களம் எங்களை பார்த்து விட்டாள். முதலில் என்னை ஏற இறங்க பார்த்தாள். பிறகு முகிலனை பார்த்தாள். சட்டென்று அவள் முகம் சுருங்கி கோபத்தால் சிவந்தது. எங்களை நோக்கி வேகமாக காலடி எடுத்து வைத்து வந்தவள், முதல்ல எங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க. என்ன ஒரு நாற்றம் உங்ககிட்ட இருந்து, குளிக்கவே மாட்டீங்களா நீங்க என்று கத்தினாள். அவளுடைய குரலில் அத்தனை சத்தமாக இருந்ததால் வீட்டிற்குள் இருந்த மற்ற வேலைக்காரர்களும் சொந்தக்காரர்களும் எங்களை திரும்பி பார்க்க தொடங்கினர். நானும் முகிலனும் பயந்து நடுங்கி விட்டோம். நாங்கள் அப்படி என்ன தப்பு செய்து விட்டோம் என்று எங்களுக்கு புரியவே இல்லை. அந்த அதிர்ச்சியில் நாங்கள் உறைந்து நின்றபோதுதான் அவள் எங்களை பலமாக தள்ளிவிட்டாள். நாங்கள் நிலை தடுமாறி விழப்போன போது அப்பா ஓடி வந்து எங்களை தாங்கிக் கொண்டார். நான் அப்பாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். அவமானமும் வேதனையும் அந்த முகத்தில் அப்பண்டமாக தெரிந்தன. ஆனாலும் தன் தம்பி குடும்பம் என்பதால் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு மிகவும் அமைதியான குரலில், என்னம்மா ஆச்சு? எங்களால் எதுவும் தப்பு நடந்துடுச்சா என்று கேட்டார். சித்தி எங்களை அருவருப்போடு பார்த்துவிட்டு, எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப தான் ஆசை உங்களுக்கு. ஆனால் வர்றதுக்கு முன்னாடி மனுஷன் மாதிரி கொஞ்சம் குளிச்சு முடிச்சுட்டு வரக்கூடாதா? என்ன நாற்றம் எடுக்குது? உங்ககிட்ட வர்ற வாடையில் இந்த வீடே நாறி போச்சு, போங்க என்று முகத்தில் அடித்தார் போல் பேசினாள். அங்கே நின்ற பளிங்கி தூள்களை விட சித்தியின் வார்த்தைகள் எங்களை அதிகமாக குத்தின. சித்தியின் அந்த 5 வார்த்தைகளை கேட்டதும் அவமானத்தால் என் தலை குனிந்தது. எனக்குள்ளேயே என் ஆடைகளை லேசாக மோப்பம் பிடித்து பார்த்தேன். ஆனால் எந்த துர்நாற்றமும் எனக்கு தெரியவில்லை. எங்களை எப்படியாவது கேவலப்படுத்த வேண்டும், அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அவள் அப்படி பேசுகிறாள் என்பது எனக்கு புரிந்துவிட்டது. என் அம்மாவின் கண்கள் கண்ணீரால் குளமாகியிருந்தன. ஆனாலும் அவள் எதிர்த்து ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அப்பாவும் அமைதியாகவே நின்றார். அவருடைய கண்களில் குற்ற உணர்ச்சியும் அவமானமும் அப்பண்டமாக தெரிந்தன. ஆனால் அந்த வேதனை அவருக்கானது அல்ல, எங்களுக்கானது. எந்த தப்புமே செய்யாத தன் பிள்ளைகள் தன் கண் முன்னாலேயே இப்படி அவமானப்படுத்துவதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் நெஞ்சம் உருகி கொண்டிருந்தது. அம்மா உடனே எங்கள் இருவரின் கைகளையும் பிடித்து கொண்டாள். அங்கே ஒரு நிமிடம் கூட நிற்காமல் யாரிடமும் எதுவும் சொல்லாமல் எங்களை அங்கிருந்து கூட்டி வந்தாள். வரும் வழியெங்கும் யாருமே பேசவில்லை. வீட்டிற்கு வந்த பிறகும் அந்த சிறிய வீட்டிற்குள் ஒரு சுடுகாட்டு அமைதி நிலவியது. என் மனதில் ஒரே ஒரு கேள்வித்தான் குடைந்து கொண்டே இருந்தது. சித்திக்கு ஏன் எங்கள் மேல் இத்தனை வெறுப்பு? நாங்கள் அவளுக்கு அப்படி என்ன துரோகம் செய்துவிட்டோம்? உண்மையில் இந்த வெறுப்புக்கு பின்னால் ஒரு நீண்ட கால கதை இருந்தது. என் அப்பா மாணிக்கம் அம்மாவை தன் சொந்த விருப்பத்தின் பேரில் காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணம் என் தாத்தாவிற்கு சற்றும் பிடிக்கவில்லை. அப்பா தான் காட்டும் பெண்ணை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று தாத்தா பிடிவாதமாக இருந்தார். ஆனால் அப்பா தன் காதலில் உறுதியாக இருந்து அம்மாவின் கரம் பிடித்தார். இது தாத்தாவின் நெஞ்சில் ஆறாத வடுவாக, தீராத கோபமாக மாறி போனது. அந்த கோபத்தின் உச்சகட்டமாக தாத்தா தன் சொத்துக்கள் அனைத்தையும் தன் இளைய மகனான என் சித்தப்பாவின் பெயரில் உயில் எழுதி வைத்து விட்டார். என் அப்பாவுக்கு சொந்தமாக தந்தது நகருக்கு மிக தூரத்தில் இருந்த இந்த உடைந்த சிறிய வீட்டை மட்டும்தான். தன் ஆத்திரத்தை எல்லாம் அந்த உயிலில் காட்டியிருந்தார் தாத்தா. அப்பா நினைத்திருந்தால் கோர்ட்டுக்கு போயிருக்கலாம், சண்டை போட்டு தன் பங்கை கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி எதையும் செய்யவில்லை. சொத்தை விட எனக்கு என் குடும்பத்தின் நிம்மதிதான் முக்கியம் என்று எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட்டு அமைதியாக ஒதுங்கிவிட்டார். தாத்தாவிடமோ தன் தம்பியிடமோ அவர் ஒரு நாளும் வாதாடவில்லை, எந்த குறையும் கூறவில்லை. ஆனால் அன்று அவர் எடுத்த அந்த பெருந்தன்மையான முடிவின் தண்டனையை இன்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். எங்களிடம் போதிய பணம் இல்லை. சின்ன சின்ன தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் கூட நாங்கள் பல முறை யோசிக்க வேண்டியிருந்தது. ஆனால் சித்தப்பாவும் சித்தியோ
சகல வசதிகளோடு ஆடம்பரமாக வாழ்ந்து வந்தார்கள். என் சித்தி மங்களம் ஒரு தலைகணம் பிடித்த பெண். அவளுக்கு தன் பணத்தின் மீதும் அந்த பெரிய பங்களாவின் மீதும் அத்தனை அகந்தை. எங்களை பார்க்கும் போதெல்லாம் நாங்கள் ஏழைகள் என்பதை அவள் கேலியான வார்த்தைகளால் உணர்த்தி கொண்டே இருப்பாள். எனக்கு அவள் வீட்டிற்கு போவது சுத்தமாக பிடிப்பதில்லை. ஏனென்றால் அங்கெல்லாம் போனால் ஏதாவது ஒரு அவமானத்தை சுமந்து கொண்டு தான் வர வேண்டியிருக்கும். ஆனால் என் அப்பாவிற்கு தன் தம்பியின் மேல் அப்படி ஒரு பாசம். சிறு வயதில் அவனை எப்படி கொஞ்சி வளர்த்தாரோ அதே பாசத்தோடு தான் இப்போதும் பார்த்தார். என்றாவது ஒரு நாள் எல்லாமே சரியாகிவிடும், நம் குடும்பம் மீண்டும் ஒன்றாகிவிடும் என்ற ஒரு ஏழை மனிதரின் குருட்டு நம்பிக்கை அவரிடம் இருந்தது. அதனால்தான் எவ்வளவு அவமானங்களை சந்திக்க நேர்ந்தாலும் தன் தம்பிக்காக அந்த வீட்டிற்கு தேடி போனார். அநேகமாக அது தான் அப்பாவின் மிக சிறந்த குணமாகவும் இருந்தது. அதே சமயம் அவருடைய மிக பெரிய பலவீனமாகவும் இருந்தது. நாட்கள் நகர நகர நான் மெல்ல வளரத் தொடங்கினேன். இப்போது எனக்கு இந்த உலகத்தின் சுயரூபம் புரிய ஆரம்பித்திருந்தது. சிறு வயதில் விசித்திரமாக தெரிந்த விஷயங்களின் பின்னணியில் இருக்கும் கசப்பான உண்மைகள் இப்போது விளங்கின. முன்பெல்லாம் ஏன் இந்த மனிதர்களுக்கு நன்மை கண்டால் பிடிக்கவில்லை என்று நினைப்பேன். ஆனால் இப்போது புரிந்துவிட்டது. வறுமை என்பது நம் பையை மட்டும் காலி செய்வதில்லை, இந்த சமூகத்தின் பார்வையில் ஒரு மனிதனின் மதிப்பையும் அது குறைத்து விடுகிறது என்று. ஏழையாக இருப்பது என்பது வெறும் பண பற்றாக்குறை மட்டுமல்ல, அது நமக்கான மரியாதையையும் பறித்துவிடும் என்பதை நான் மிக சிறிய வயதிலேயே உணர்ந்து கொண்டேன். இந்த உலகம் நீங்கள் உடுத்தியிருக்கும் உடைகளை வைத்துத்தான் உங்களை எடை போடுகிறது. உங்களின் அந்தஸ்தை உங்கள் பண மதிப்பை வைத்துத்தான் தீர்மானிக்கிறது. உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறதோ அதற்கு ஏற்பத்தான் உங்களிடம் பேசவும் செய்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்குள் ஒரு புறம் அழுகையும் மறுபுறம் அளவு கடந்த கோபமும் வரும். ஆனால் அந்த அவமானங்கள் தான் எனக்குள் வாழ்க்கையில் எப்படியாவது சாதித்து காட்ட வேண்டும் என்ற வெறியையும் லட்சிய நெருப்பையும் வளர்த்தன. என் அம்மா எப்போதும் ஏதோ ஒரு கவலையில் இருப்பதை நான் கவனிப்பேன். வெளியே அவள் எவ்வளவு சாதாரணமாக இருக்க முயன்றாலும் அவளது கண்களுக்குள் மறைந்திருக்கும் அந்த பயத்தை என்னால் துல்லியமாக படித்துவிட முடியும். சில நேரங்களில் அன்றாட வீட்டு செலவுக்கான கவலை, சில நேரங்களில் என் படிப்பை பற்றிய கவலை, சில நேரங்களில் முகிலனின் பள்ளி ஃபீஸ் பற்றிய கவலை. பல இரவுகளில் நான் தூங்கிவிட்டேன் என்று நினைத்து கொண்டு அம்மா அப்பாவிடம் மெல்லிய குரலில் வீட்டின் கஷ்டங்களை பற்றி புலம்புவாள். நான் தூங்குவது போல நடித்து கொண்டு அந்த இருட்டில் தலையணையை நனைத்தபடி எல்லாவற்றையும் கேட்டு கொண்டிருப்பேன். ஒரு நாள் என்னால் தாங்க முடியாமல் அம்மாவிடம் நேராகவே கேட்டுவிட்டேன். அம்மா, தாத்தாவிற்கு நம்மை கண்டால் ஏன் அத்தனை வெறுப்பு? நாம் என்ன பாவம் செய்தோம் என்று. என் கேள்வியை கேட்டு அம்மா சில நிமிடங்கள் மௌனமாக இருந்தாள். பிறகு மெதுவாக தன் கடந்த கால கதையை என்னிடம் சொல்லத் தொடங்கினாள். திவ்யா, எனக்கு கல்யாணம் முடிஞ்சு நான் முதலா அந்த வீட்டுக்கு மருமகளா கால் எடுத்து வச்சப்போ அங்க என்னை யாருமே வரவேற்கலடா. உன் தாத்தா என் முகத்தை கூட ஏறிட்டு பார்க்கல. அந்த வீட்டில் இருந்த மற்றவங்களும் நான் செய்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் குத்தம் குறை கண்டுபிடிச்சிட்டே இருந்தாங்க. நான் எவ்வளவு ஆசையா சுவையா சமைச்சாலும் யாருக்கும் அது பிடிக்காது. ஏனென்றால் உன் தாத்தா உன் அப்பாவுக்கு அவருடைய சொந்தக்கார பெண் ஒருத்தியை தான் பேசி முடிச்சு வச்சிருந்தாராம். ஆனா உன் அப்பா என்ன என்று அம்மா சொல்லும்போதே அவளது குரல் லேசானது. அப்பாவுக்கு அந்த பொண்ணைத்தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தாத்தா ஒத்த காலில் நின்னாராம் திவ்யா. ஆனால் அப்பாவுக்கு என்னத்தான் பிடிச்சிருந்தது. அதனால் தாத்தாவோட பேச்சை மீறி என் கையை பிடிச்சாரு. அந்த விஷயம் தாத்தாவோட மனசை அத்தனை தூரம் காயப்படுத்தி இருக்கு. அதான் அவரால் என்னை கடைசி வரைக்கும் ஒரு மருமகளாக ஏற்றுக்கவே முடியலை. அம்மா இதை சொல்லி முடிக்கும்போது உதட்டில் ஒரு போலி புன்னகையை வரவழைத்து கொண்டாள். ஆனால் அவளது கண்களுக்குள் மறைந்திருந்த அந்த தீராத வலியை என்னால் அப்பண்டமாக பார்க்க முடிந்தது. தான் காதலித்த, தன்னை நம்பிய ஒரு மாமனிதனின் கரம் பிடிப்பதற்காக மட்டுமே அவள் தன் வாழ்க்கையில் இத்தனை அவமானங்களையும் கொடுமைகளையும் சகித்து கொண்டிருக்கிறாள்.
எனக்கு இது மிக பெரிய அநீதியாக தோன்றியது. என் அம்மா யாருக்கு என்ன துரோகம் செய்தாள்? தன் கணவனின் வாழ்க்கைக்கு துணையாக நின்றது ஒரு குத்தமா? அதற்காகவா அவளுக்கு இந்த ஆயுள் கால தண்டனை? இந்த சம்பவம் தான் எனக்கு ஒரு கசப்பான உண்மையை கற்றுக் கொடுத்தது. சில நேரங்களில் பெற்ற பெற்றோர்களே கூட தங்கள் பிள்ளைகளுக்கு பெரும் துரோகத்தை இழைத்து விடுகிறார்கள் என்று. தாத்தாவின் அந்த வஞ்சகமான உயிலை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள் இந்த எண்ணம் இன்னும் ஆழமாக பதியும். பெற்ற பிள்ளைகளை ஒரு தந்தை சமமாக நேசித்தால் எப்படி ஒரு மகனை மட்டும் இப்படி நடுத்தெருவில் நிறுத்த முடியும்? ஆனால் என்ன செய்ய? சில நேரங்களில் மனிதர்களின் கோபமும் அகந்தையும் அவர்களின் கண்களை முற்றிலும் குருடாக்கி விடுகின்றன. நாட்கள் நகரத் தொடங்கின. இப்போது நான் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியில் காலடி எடுத்து வைத்திருந்தேன். எங்கள் குடும்பத்தில் இவ்வளவு தூரம் வந்து படிப்பவர்கள் மிக மிக குறைவு என்பதால் எனக்கு கல்லூரிக்கு செல்வதே ஒரு அழகான கனவு நனவானது போலத்தான் இருந்தது. என் படிப்பிற்காக வீட்டில் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள், எவ்வளவு பணம் செலவாகின்றது என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதனால் ஒவ்வொரு நாளும் நான் மற்றவர்களை விட 2 மடங்கு அதிகமாக உழைத்து படித்தேன். சில நேரங்களில் அம்மா பண கஷ்டத்தால் முகம் வாடி அமர்ந்திருக்கும் போதெல்லாம் நான் அவள் அருகே சென்று அவளது கைகளை இறுக பிடித்து கொள்வேன். அம்மா, நீ எதற்கும் கவலைப்படாத. உன் மகள் ஒரு நாள் சூப்பரா படிச்சு பெரிய வேலைக்கு போய் சம்பாதிச்சு காட்டுவேன். அதுக்கப்புறம் நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. நீ யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய அவசியமே வராதுமா என்பேன். என் வார்த்தைகளை கேட்டதும் அம்மாவின் வாடிய முகத்தில் ஒரு புதிய பிரகாசம் தோன்றும். ஆசையோடு என் தலையை கோதிவிட்டு, ஆமாடி என் செல்ல மகளே, எனக்கு உன்மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீ எதை பற்றியும் யோசிக்காம மனசை வச்சு படி, மற்றதை அந்த சாமி பார்த்துப்பான் என்பாள். அவளுடைய அந்த பாசமான வார்த்தைகள் எனக்குள் இன்னும் 100 மடங்கு தைரியத்தை விதைக்கும். என் முழு கவனமும் படிப்பில் மட்டும்தான் இருந்தது. எனக்கு மற்ற பெண்களைப் போல ஊர் சுற்றுவதிலோ உதாசீனமாக பேசி நேரத்தை வீணடிப்பதிலோ துளி கூட விருப்பமில்லை. கல்லூரியில் மற்ற பெண்கள் ஒன்று கூடி மணிக்கணக்காக உடைகளை பற்றியும் ஆண்களை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கும் போது நான் லைப்ரரிக்குள் அமர்ந்து புத்தகங்களோடு போராடி கொண்டிருப்பேன். ஏனென்றால் என் வறுமை விலகவும் என் லட்சிய கனவுகளை நான் அடையவும் உழைப்பை தவிர வேறு குறுக்கு வழி இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரிந்திருந்தது. ஒரு நாள் எங்கள் வகுப்பில் படிக்கும் ஒரு மாணவனுக்கு ஏதோ ஒரு பாடத்தில் சந்தேகம் இருந்தது. தயங்கி தயங்கி என்னிடம் வந்து ஒரு கேள்வி கேட்டான். எனக்கும் தெரிந்த விஷயம் என்பதால் அவனுக்கு புரியும்படியாக அழகாக விளக்கி கூறினேன். நான் சொன்னது புரிந்ததும் அவன் முகத்தில் ஒரு அழகான புன்னகையோடு, தேங்க்ஸ் திவ்யா என்றான். நான் சும்மா லேசாக தலையை மட்டும் ஆட்டிவிட்டு மீண்டும் என் படிப்பில் மூழ்கி போனேன். அதற்கு பிறகு நான் அவனை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. உண்மையை சொல்லப்போனால் அவனை பற்றியே நான் முற்றிலும் மறந்துவிட்டேன். ஏனென்றால் தேவையில்லாத விஷயங்களுக்கு என் மனதில் இடமும் இல்லை, நேரமும் இல்லை. ஆனால் அவன் என்னை மறக்கவில்லை என்பது அப்போது எனக்கு தெரிந்திருக்கவில்லை. ஒருவேளை அன்றிலிருந்து தான் அவன் என்னை உற்று நோக்கவும் கவனிக்கவும் தொடங்கி இருக்க வேண்டும். யாரோ ஒருவன் என்னை ரகசியமாக பின்தொடர்கிறான், விரும்புகிறான் என்ற எந்த ஒரு கற்பனையும் எனக்குள் வரவில்லை. என் உலகம் என் புத்தகங்கள், என் குடும்பம், என் கனவுகள். இதை தாண்டி எதையும் யோசிக்கவில்லை. என் குடும்பத்தின் தலையெழுத்தை மாற்ற வேண்டும். அதற்கு நான் எப்படியாவது ஜெயித்து காட்ட வேண்டும். இது மட்டும்தான் என் தாரக மந்திரம். நாட்கள் உருண்டோடின. என் வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தை நோக்கி நகரப் போகிறது என்பதை நான் ஏதோ கணிக்க தவறிவிட்டேன். சில நாட்களுக்கு பிறகு நான் சற்றும் எதிர்பாராத ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வீட்டில் நடந்தது. அன்று நான் கல்லூரியை முடித்துவிட்டு வழக்கம் போல வீட்டிற்குள் நுழைந்தேன். எப்போதும் இல்லாமல் அம்மாவின் முகத்தில் ஒரு அலாதியான சந்தோஷம் மின்னிக் கொண்டிருந்தது. சமையலறையில் வேலை பார்த்து கொண்டே தனக்குள்ளேயே ஏதோ நினைத்து அடிக்கடி சிரித்து கொண்டிருந்தாள். அம்மாவின் இந்த திடீர் மாற்றம் எனக்கு கொஞ்சம் விசித்திரமாக தோன்றியது.
மெதுவாக அவள் அருகே சென்று, என்னம்மா விஷயம்? இன்னைக்கு என்னவோ ரொம்ப குஷியா இருக்க போல, என்ன விசேஷம் என்று கிண்டலாக கேட்டேன். நான் கேட்டதும் சமைத்து கொண்டிருந்த அம்மா கையில் இருந்த கரண்டியை அப்படியே வைத்துவிட்டு என் முகத்தை ஆசையோடு பார்த்தாள். திவ்யா, உனக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்து கல்யாண வரன் வந்திருக்குடி என்றாள். அவள் சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் சில நொடிகள் நான் அப்படியே உறைந்து போய் நின்றேன். ஏனென்றால் என் வாழ்க்கையில் கல்யாணத்தை பற்றி நான் அதுவரை யோசித்து கூட பார்க்கவில்லை. ஆச்சரியத்தில் இருந்து மீளாமல், யாருமா அவங்க, எந்த ஊரு என்று கேட்டேன். அதற்கு அம்மா, நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் அவங்க வீடு இருக்கு, அந்த பையன் கூட உன் காலேஜில் தான் படிக்கிறானா என்றாள். அம்மா என் காலேஜ் என்று சொன்ன அடுத்த கணமே என் மனக்கணக்கில் சட்டென்று அந்த முகம்தான் வந்து நின்றது. சில நாட்களுக்கு முன்னால் என்னிடம் வந்து பாடம் சம்பந்தமாக சந்தேகம் கேட்டுவிட்டு புன்னகையோடு நன்றி சொன்னானே, அதே மாணவனின் முகம் என் நினைவில் வந்தது. ஆனால் அவனுடைய பெயர் கூட எனக்கு தெரியாது. அதற்கு பிறகு நான் அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசியதும் இல்லை. ஆனால் அம்மா கல்லூரி பையன் என்று சொன்னதும் ஏன் அவனுடைய முகம் என் நினைவுக்கு வந்தது என்று எனக்கே புரியவில்லை. அம்மா ஏதோ பேசிக்கொண்டிருக்க நான் சில நொடிகள் அந்த நினைவிலேயே ஆழ்ந்து விட்டேன். சட்டென்று என்னை நானே நிதானப்படுத்தி கொண்டு தீர்க்கமான குரலில் சொன்னேன், அம்மா, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்லைம்மா. நான் சொன்னதை கேட்டு அம்மா சற்று அதிர்ச்சி அடைந்தாள். ஏன் திவ்யா, ஏன் வேண்டாம்னு சொல்ற என்று கேட்டாள். நான் எந்தவித தயக்கமும் இன்றி சொன்னேன், ஏன்னா நான் இன்னும் நல்லா படிக்கணுமா, என் சொந்த காலில் நிற்கணும், வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரணும், அதை விட முக்கியமாக உங்களையும் அப்பாவையும் நான் நல்லா பார்த்துக்கணும். என் சின்ன வயசில் இருந்து நான் வறுமையை மட்டும்தான் பார்த்துருக்கேன். இப்போது அதை மாற்றணும்னு நினைக்கிறேன். அதனால் இப்போதைக்கு கல்யாணத்தை பற்றி யோசிக்கிற உத்தேசம் எனக்கு இல்லை. என் பேச்சை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த அம்மா, ஆனா திவ்யா, உன்னோட வயசு பொண்ணுங்களுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, சில பேருக்கு குழந்தையே பிறந்துடுச்சு, நீயும் உன் வாழ்க்கையை தள்ளி போடாமல் யோசிச்சா நல்லா இருக்கும்ல என்றாள். அம்மா, ஒரு பெண்ணோட வாழ்க்கைங்கிறது வெறும் கல்யாணத்தோட முடிஞ்சு போகிறதில்ல. எனக்கும் சில கனவுகள் இருக்கு, அதை நான் கண்டிப்பாக சாதிச்சே தீருவேன் என்றேன் உறுதியாக. ஆனாலும் அம்மா தன் பிடிவாதத்தை விடுவதாக இல்லை. உன் சித்தப்பா மகன் ராகவனுக்கு கூட இப்போ கல்யாணம் நிச்சயமாயிருக்கு, அவனுக்கு உன்னோட வயசு தானே ஆகுது என்றாள். அம்மா சொன்ன அந்த பெயரை கேட்டதும் நான் அதிர்ந்து போனேன். ராகவனுக்கு கல்யாணமா? உங்களுக்கு எப்படி தெரியுமா என்று ஆச்சரியமாக கேட்டேன். அவங்க வீட்டில் இருந்து கல்யாண பத்திரிக்கை வச்சிருக்காங்கடி, அடுத்த மாதம் கல்யாணம், நம்ம எல்லாரையும் கண்டிப்பாக வர சொல்லி இருக்காங்க என்றாள் அம்மா. அம்மா அதை சொன்ன அடுத்த கணமே என் நெஞ்சுக்குள் ஆறி போயிருந்த பழைய காயங்கள் அனைத்தும் மீண்டும் வந்து போயின. சித்தி மங்களம் எங்களை அசிங்கப்படுத்திய வார்த்தைகளும், எங்களை வீட்டை விட்டு வெளியே கழுத்தை பிடித்து தள்ளிய காட்சிகளும் என் கண் முன்னே நிழலாடின. பல வருடங்களாக நாங்கள் அனுபவித்த அவமானங்கள் எல்லாம் நெஞ்சில் அனலாய் கொதித்தன. நான் உடனே அம்மாவிடம், நாம் யாரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடாதுமா என்றேன் கோபமாக. ஏன் போகக்கூடாதுன்னு சொல்கிற என்று அம்மா கேட்க, ஏன்னா அவங்க நம்மளை ஒரு நாளும் மனுஷனாக மதித்ததே இல்லை, எப்போதும் நம்மளை கேவலப்படுத்திக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இப்போ ஏதோ உலகத்துக்கு காட்டணுங்கிறதுக்காக பேருக்கு பத்திரிக்கை வச்சிருக்காங்க. எனக்கு அங்கே வர துளி கூட இஷ்டம் இல்லை என்றேன் ஆக்ரோஷமாக. அம்மா அதற்கு ஏதோ பதில் சொல்ல வந்தாள். அதற்குள் அப்பாவும் வேலை முடித்து வீட்டிற்குள் நுழைந்து விட்டார். நாங்கள் பேசிக்கொண்டதை அவர் கேட்டு கொண்டிருந்தார் போல. அவர் மிகவும் அமைதியான குரலில் சொன்னார், திவ்யா, என்ன இருந்தாலும் அவன் என் தம்பிமா. அவன் ஆசையாக கூப்பிட்டுருக்கும் போது நாம் போகலைன்னா நல்லா இருக்காது. நாம் கண்டிப்பாக போகணும். நான் அப்பாவின் முகத்தை ஆழமாக பார்த்தேன். என்னப்பா பேசுகிறீங்க? அவங்க நம்மளை எப்படியெல்லாம் நடத்தியிருக்காங்கன்னு உங்களுக்கு மறந்து போச்சா? எத்தனை முறை நம்மளை அசிங்கப்படுத்தி இருக்காங்க. நமக்கு ரொம்ப கஷ்டம்னு இருந்தப்போ நம்ம சொந்தக்காரங்க எல்லோரும் எப்படி நமக்கு முதுக காட்டிட்டு போனாங்கங்கிறத நீங்கள் மறந்துட்டீங்களாப்பா என்று ஆதங்கத்தோடு கேட்டேன்.
அப்பாவின் கண்களில் அந்த பழைய வழி தெரிந்தாலும் உதட்டில் ஒரு மெல்லிய புன்னகையை வரவழைத்து கொண்டு சொன்னார், அம்மா திவ்யா, சொந்த பந்தங்களை உடைச்சிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லடா. அவங்க கூப்பிட்ட பிறகும் நாம போகலைன்னா அது தப்பாயிடும். என்ன இருந்தாலும் அவங்க நம்ம குடும்பம் தானே என்றார். அவர் சொன்னதற்கு பின்னால் என்னால் எதிர்த்து எதுவும் பேச முடியவில்லை. ஏனென்றால் அப்பாவிற்கு தன் தம்பி மேல் இருக்கும் பாசம் எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியும். அடுத்தவர்கள் தனக்கு எவ்வளவு துரோகம் செய்தாலும் தன் கடமையையும் பாசத்தையும் கைவிடாத மனிதர் அவர். அம்மாவும் அப்பா சொன்னது தான் முடிவு, நாம எல்லோரும் கல்யாணத்துக்கு போறோம் என்று முற்றுப்புள்ளி வைத்தாள். இனி பேசி எந்த பயனும் இல்லை என்பதால் நான் அமைதியானேன். ஆனால் அம்மா மீண்டும் பழைய கல்யாண பேச்சை ஆரம்பித்து, சரி, அந்த வரனை பற்றி உன்னோட இறுதி முடிவு என்ன என்று கேட்டாள். நான் அம்மாவின் பக்கம் திரும்பி தீர்க்கமான குரலில் சொன்னேன், அம்மா, எனக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த கல்யாண பேச்சை யாரும் இந்த வீட்டில் எடுக்கக்கூடாது. அந்த வரனை பொறுத்த வரைக்கும் என்பதில் நோதான். எனக்கு இப்போதைக்கு படிப்பு மட்டும்தான் முக்கியம். என் முடிவுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன், அவ்வளவு தான். நான் அங்கிருந்து எழுந்து என் அறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டேன். ஆனால் அன்று இரவு எனக்கு நெடுநேரம் தூக்கமே வரவில்லை. ஒருபுறம் எனக்கு பிடிக்காத யாரென்றே தெரியாத அந்த வரன், மறுபுறம் பிடிக்கவே பிடிக்காத சித்தப்பா வீட்டு திருமணம். வரப்போகும் நாட்கள் என் வாழ்க்கையில் நான் கற்பனை கூட செய்து பார்க்காத ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது என்ற உள்ளுணர்வு எனக்குள் ஏனோ ஒட்டிக்கொண்டே இருந்தது. நாட்கள் நகர்ந்தது. இறுதியாக ராகவனின் திருமண நாளும் வந்தது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் எனக்கு அங்கு செல்ல துளி கூட விருப்பமில்லை. ஆரம்பத்திலிருந்தே நான் அந்த திருமணத்திற்கு போவதை எதிர்த்து கொண்டு தான் இருந்தேன். ஏனென்றால் அங்கே போனால் எங்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடைக்கப் போவதில்லை என்பது எனக்கு முன்பே நன்றாக தெரியும். ஆனால் அப்பா ஒரு முடிவெடுத்து விட்டால் அதற்கு மேல் எங்களால் எதுவும் பேச முடியாது. பல நேரங்களில் நான் யோசிப்பதுண்டு, தன்னை ஒருபோதும் புரிந்து கொள்ளாத, தனக்கு எதிலுமே உறுதுணையாக நிற்காத, தன்னை தேடி தேடி போய் அவமானப்படுத்தும் ஒரு தம்பியின் மேல் அப்பாவுக்கு ஏன் இத்தனை பாசம்? ஆனால் என்ன செய்ய, அப்பாவின் மனம் கள்ளங்கபடமில்லாத பளிங்கி போன்றது. அடுத்தவர்கள் தன்னை மதிக்கிறார்களா இல்லையா என்பதை பற்றி அவர் கவலைப்படுவதில்லை. உறவுகளை எப்படி காக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவருக்கு தெரியும். எப்படியாவது தன் குடும்பத்தை ஒன்று சேர்த்து விட வேண்டும் என்று தான் அவர் ஒவ்வொரு முறையும் போராடினார். திருமணத்தன்று அம்மா எங்களிடம் இருந்ததிலேயே மிக சிறந்த ஆடைகளை தேடி எடுத்து கொடுத்தாள். என்னிடம் ஒரு சாதாரண சுடிதார் இருந்தது, அதை உடுத்தி கொண்டேன். தம்பி முகிலனும் தன் பழைய ஆனால் சுத்தமாக துவைக்கப்பட்ட சட்டையை போட்டுக்கொண்டான். அப்பா கொஞ்சம் பழசானாலும் தன்னிடம் இருந்த நல்ல சட்டையை மிகவும் ஆசையோடு உடுத்தி கொண்டார். நாங்கள் அனைவரும் தயாராகி அந்த திருமணத்திற்கு புறப்பட்டோம். நாங்கள் அந்த திருமண மண்டபத்தை அடைந்தபோது அதன் பிரம்மாண்டத்தை பார்த்து நான் சில நொடிகள் அப்படியே திகைத்து நின்று விட்டேன். அது ஒரு மிகப்பெரிய சொகுசான ஆடம்பர மகால். நாலாபுறமும் வண்ண வண்ண விளக்குகள் மின்னின. விதவிதமான இயற்கை மலர்களால் செய்யப்பட்ட அந்த அலங்காரங்களை பார்க்கும்போது ஏதோ சினிமா செட்டுக்குள் நிற்பது போன்ற உணர்வு ஏற்பட்டது. எங்கு பார்த்தாலும் சிரிப்பும் மகிழ்ச்சியுமாய் இருந்தது. வந்திருந்தவர்கள் அனைவரும் பல ஆயிரங்கள் மதிப்புள்ள பட்டு புடவைகளையும் ஆடைகளையும் உடுத்தியிருந்தனர். பெண்களின் கழுத்தில் இருந்த வைர தங்க நகைகள் கண்ணை பறித்தன. ஆண்களும் மிக கம்பீரமாக வலம் வந்து கொண்டிருந்தனர். மண்டபம் முழுக்க சுவையான உணவுகளின் மனம் கமகமவென்று வீசியது. விதவிதமான உணவு வகைகளை பார்த்துவிட்டு மக்கள் பாராட்டி பேசிக் கொண்டிருந்தனர். நான் என் குடும்பத்தை ஒரு முறை திரும்பி பார்த்தேன். மிக சாதாரணமான உடைகளும். அங்கு நின்ற கூட்டத்திலேயே நாங்கள் முற்றிலும் மாறுபட்டு தனித்து தெரிந்தோம். இருந்தாலும் நாங்கள் சத்தம் போடாமல் அமைதியாக ஒரு மூலையில் போய் அமர்ந்து கொண்டோம். அப்பாவின் முகத்தில் தன் தம்பி வீட்டு விசேஷம் என்ற சந்தோஷம் அப்பண்டமாக தெரிந்தது. தூரத்தில் இருந்து பார்க்கும்போது எல்லாமே அழகாகத்தான் தெரிந்தது.
ஆனால் என் மனதிற்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத பதற்றமும் சலனமும் இருந்து கொண்டே இருந்தது. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்று என் உள்ளுணர்வு எச்சரித்தது. உணவு பரிமாறப்படும் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. அப்போது என் தம்பி முகிலன் மண்டபத்தை சுற்றி பார்ப்பதற்காக எழுந்து கொஞ்சம் முன்னால் நடந்து சென்றான். சரியாக அந்த நேரத்தில் சித்தி மங்களம் எங்களை நோக்கி வருவதை பார்த்தேன். அவளை பார்த்த அடுத்த கணமே என் நெஞ்சில் பழைய கசப்பான நினைவுகள் நிழலாடின. எங்கள் அருகில் வந்து நின்றவள் முகத்தில் அதே தலைகணமும் அகந்தையும் தாண்டவமாடின. சுற்றிலும் பார்த்துவிட்டு மிகவும் தாழ்ந்த குரலில், ஆனால் விஷத்தை கக்கும் தோணியில் சொன்னாள், நீங்க ஏன் இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? தயவு செஞ்சு அந்த பக்கம் போய் உட்காருங்க. இங்கெல்லாம் பெரிய பெரிய அந்தஸ்துள்ள கௌரவமான கெஸ்ட்டுகள் உட்கார்ந்துருக்காங்க. நீங்க இங்கேயே உட்கார்ந்திருந்தா மற்றவங்க என்ன நினைப்பாங்க? எங்க மானமே போயிடும். அவள் சொன்னதை கேட்டு என் நாக்கு துடித்தது. ஆனால் நான் கஷ்டப்பட்டு அமைதி காத்தேன். ஆனால் அவள் அத்தோடு நிறுத்தவில்லை. மேலும் தொடர்ந்து, நீங்க கல்யாணத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். அப்படியே அந்த பக்கம் போய் சாப்பாட்டை சாப்பிடுங்க. சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்புங்க, சரியா என்றாள். அவளுடைய குரலில் நாங்கள் அங்கு ஒரு நிமிடம் கூட இருக்கக்கூடாது என்ற வெறுப்பு அப்பண்டமாக தெரிந்தது. அவளது வார்த்தைகளை கேட்டதும் என் இரத்தம் கொதித்தது. ஆனால் அங்கே ஒரு பெரும் கலவரத்தை உண்டாக்கி அப்பாவின் முகத்தை கெடுக்க எனக்கு விருப்பமில்லை என்பதால் அமைதியாக இருந்தேன். நான் அப்பாவின் முகத்தை பார்த்தேன். அவளது கண்கள் வேதனையால் உறைந்திருந்தன. சில நொடிகள் மௌனமாக அமர்ந்திருந்த அம்மா சட்டென்று எழுந்து நின்றாள். மாணிக்கம், வாங்க, நாம இங்கிருந்து கிளம்பலாம் என்றாள். அம்மாவின் குரல் உடைந்து போய் இருந்தது. அவளது இதயம் முற்றிலும் நொறுங்கி போனது அவளது முகத்திலேயே தெரிந்தது. நாங்கள் மறுவார்த்தை பேசாமல் அங்கிருந்து எழுந்து வெளிநடப்பு செய்தோம். வீட்டிற்கு வரும் வழி நெடுகிலும் எவராலும் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. வீட்டிற்கு வந்த பிறகும் அதே சுடுகாட்டு அமைதி தான் நீடித்தது. அம்மா நேராக தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள். அவள் உள்ளுக்குள் அழுது கொண்டிருக்கிறாள் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் அவள் அப்பாவிடம் எந்த குறையும் சொல்லவில்லை. ஏனென்றால் இதில் அப்பாவின் தவறு ஏதும் இல்லை என்பது அவளுக்கும் தெரியும். ஒவ்வொரு முறையும் இந்த முறையாவது தம்பி குடும்பம் நம்மை கட்டி இணைத்து கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு தான் அப்பா போவார். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சும். சிறிது நேரத்திற்கு பிறகு அப்பா வீட்டின் வெளிப்படிக்கட்டில் தனியாக அமர்ந்திருப்பதை நான் கவனித்தேன். அவருடைய முகம் இருண்டு அத்தனை சோகமாக இருந்தது. நான் மெதுவாக சென்று அவர் அருகில் அமர்ந்து கொண்டேன். சில நிமிடங்கள் எங்கள் இருவருக்குள்ளும் மௌனம் மட்டுமே நிலவியது. பிறகு நான் அப்பாவின் முகத்தை பார்த்து மெதுவாக கேட்டேன், அப்பா, உங்க தம்பி மேல உங்களுக்கு ஏன்பா இவ்வளவு பாசம்? அங்கே போனால் நமக்கு அவமானமும் அசிங்கமும் தான் மிஞ்சுதுன்னு தெரிஞ்சும் ஏன் ஒவ்வொரு முறையும் அவங்க கூப்பிட்ட உடனே ஓடி போகிறீங்க? அவங்க நம்மளை ஒரு நாளும் அவங்க குடும்பமாக ஏற்றுக்கவே மாட்டாங்கிறாங்கப்பா. அப்புறம் ஏன் இன்னும் அவங்க மேலே நம்பிக்கை வச்சிருக்கீங்க? என் கேள்வியை கேட்டு அப்பா சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து தன் முகத்தில் ஒரு மெல்லிக புன்னகையை வரவழைத்து கொண்டு சொன்னார், திவ்யா, ஏன்னா அவன் என் தம்பிமா. சின்ன வயசில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா வளர்ந்தோம், ஒன்றா விளையாடினோம், ஒரே தட்டில் சாப்பிட்டோம். அவனை நான் எப்படிடா மறந்துட முடியும்? ஒரு மனுஷன் காலம் மாற மாற எவ்வளவு தான் மாறி போனாலும் அவனுக்காக நம்ம மனசில் இருக்கிற பாசமும் உறவும் ஒரு நாளும் அழிஞ்சி போகாதுடா. அவர் சொன்னதை நான் கேட்டுக்கொண்டிருந்தாலும் என் நெஞ்சுக்குள் வலி இன்னும் குறையவில்லை. நான் சொன்னேன், ஆனா அப்பா, உறவுங்கிறது 2 பக்கமும் சமமாக இருக்கணும்ப்பா. ஒருத்தவங்க நம்மளை வேணான்னு வெறுப்பாக தள்ளி வைக்கும்போது நம்ம ஏன் அவங்க பின்னாடியே போகணும்? இன்னைக்கு உங்கள் கண்ணில் தெரிகிற இந்த வழியை நான் முதன்முறையாக பார்க்கலப்பா. ஒவ்வொரு முறையும் இதே தான் நடக்குது. நீங்களும் ஒவ்வொரு முறையும் அமைதியாக கடந்து போயிறீங்க. நான் பேசி முடித்ததும் அப்பா என் தலையை ஆசையோடு வருடிவிட்டு சொன்னார், அம்மா திவ்யா, வாழ்க்கையில் சண்டை போடுறதும் பிரிஞ்சு போகிறதும் ரொம்ப சுலபம்டா.
ஆனால் அந்த இடத்துலையும் அன்பை காட்டுறது தான் ரொம்ப கஷ்டம். என் தம்பி தப்பு பண்ணுறான்னு தெரிஞ்சு நானும் அவனை மாதிரியே சுயநலமாக மாறிடக்கூடாதுடா. அவன் என்னை புரிஞ்சிக்கலங்கிறதுக்காக நானும் அவனை அப்படியே நடு ரோட்டில் விட்டுட்டு போகணுமா திவ்யா? அது நியாயமாகாதுடா. அப்பா சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டதும் என் கண்கள் அப்படியே குளமாயின. அந்த நொடியில் எனக்கு ஒன்று புரிந்தது. என் அப்பா பணத்தால் ஏழையாக இருக்கலாம், ஆனால் குணத்தால் இந்த உலகத்திலேயே மிக பெரிய பணக்காரர் அவர் மட்டும்தான். ஒருவேளை அந்த பெருந்தன்மை தான் இந்த சுயநலமான உலகத்திற்கு புரியவில்லையோ என்னவோ. ஆனால் அன்றிலிருந்து என் அப்பா மீது எனக்கு இருந்த மரியாதை 100 மடங்கு உயர்ந்தது. ஒரு நாள் நான் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இடத்துக்கு வருவேன்னா, இனி இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனும் என் அப்பாவை ஏளனமா சின்னதா பார்க்க நினைக்க கூட முடியாது என்று எனக்குள்ளேயே சபதம் எடுத்துக்கொண்டேன். அன்று முதல் முன்பை விட இன்னும் வெறித்தனமாக படிக்க தொடங்கினேன். மண்டபத்தில் நடந்த அவமானம் என் நெஞ்சுக்குள் கனன்று கொண்டே இருந்தது. என் நேரத்தை வீணடிக்கும் தேவையற்ற பழக்க வழக்கங்கள், நட்பு வட்டாரங்கள் என எல்லாவற்றையும் முற்றிலும் தவிர்த்தேன். என் கண்முன்னே தெரிந்த ஒரே இலக்கு என் குடும்பத்தின் தலையெழுத்தை மாற்றுவது மட்டும்தான். நாட்கள் நழுவின. இறுதியாக கல்லூரி தேர்வுகளும் வந்தது. நான் இரவென்றும் பகலென்றும் பாராமல் கண் விழித்து படித்தேன். பல நாட்கள் நள்ளிரவு 2-3 மணி வரை படித்துவிட்டு மீண்டும் அதிகாலையிலேயே எழுந்து புத்தகத்தோடு அமர்ந்து விடுவேன். அந்த கடுமையான உழைப்பிற்கான பலன் தேர்வு முடிவுகள் வெளியான அன்று எனக்கு கிடைத்தது. ரிசல்ட் வெளியானதும் ஒட்டுமொத்த கல்லூரியுமே ஸ்தம்பித்து போனது. ஏனென்றால் நான் அந்த கல்லூரியிலேயே முதல் இடத்தை பிடித்து காலேஜ் டாப்பர் ஆகியிருந்தேன். இந்த செய்தியை கேட்டதும் சில நொடிகள் எனக்கே என் காதுகளை நம்ப முடியவில்லை. என் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. இது வெறும் என்னுடைய வெற்றி மட்டுமல்ல, என் குடும்பத்தின் பல வருட கனவு. நான் மூச்சிறைக்க வீட்டிற்கு ஓடி வந்து இந்த தகவலை அம்மாவிடமும் அப்பாவிடமும் சொன்னேன். இதை கேட்டதும் இருவரின் கண்களும் பனிந்தன. தம்பி முகிலன் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான். என் அக்கா தான் காலேஜிலேயே ஃபர்ஸ்ட், எல்லோரையும் விட என் அக்கா தான் கெத்து என்று கத்தி கூச்சலிட்டான். அன்று எங்கள் சிறிய வீட்டிற்குள் இருந்த சந்தோஷத்தை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. கல்லூரியின் தரப்பில் எனக்கு பெரிய தொகையை ஸ்காலர்ஷிப்பாக அறிவித்தனர். அது எங்கள் குடும்பத்திற்கு பெரும் சுமையை குறைத்தது. அன்றே என் குடும்பத்தினரை முன்னால் அமர வைத்து என் மனதில் இருந்த அடுத்த இலக்கை சொன்னேன். அப்பா, அம்மா, நான் ஒரு ஜட்ஜ் ஆகணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. நான் சொன்னதை கேட்டு சில நொடிகள் வீட்டில் பலத்த அமைதி நிலவியது. பிறகு அம்மா வியப்போடு, நிஜமாவா சொல்ற திவ்யா என்று கேட்டாள். நான் புன்னகையோடு, ஆமாம்மா, நான் நீதிபதி ஆகணும். மக்கள் என்ன என் வறுமையை வச்சு அடையாளம் காணக்கூடாது. என் பதவியையும் கௌரவத்தையும் வச்சு என் பெயரால அடையாளம் காணணும் என்றேன். அன்று அப்பா என் தலை மீது கை வைத்து, உன் லட்சியம் அதுதான்னா முழு மனசோட உழைச்சி அதை அடைஞ்சு காட்டுமா, அப்பா உனக்கு துணையா இருக்கேன் என்றார். அப்பாவின் நம்பிக்கை கிடைத்ததும் எனக்குள் புதிய ஆற்றல் பிறந்தது. அன்றிலிருந்தே நீதிபதி ஆவதற்கான நுழைவுத் தேர்வுகளுக்கு படிக்க தொடங்கினேன். சட்ட புத்தகங்களை வாங்குவது, குறிப்புகள் எடுப்பது என என் நாளில் பெரும் பகுதி சட்ட திட்டங்களோடு தான் கழிந்தது. மெல்ல மெல்ல இந்த விஷயம் எங்கள் பந்தங்கள் மற்றும் சொந்தக்காரர்கள் மத்தியிலும் பரவியது. மாணிக்கத்தோட பொண்ணு திவ்யா ஜட்ஜாக போராளாம் என்று. இதை கேட்டு சிலர் சந்தோஷப்பட்டாலும் பெரும்பாலானோர் எங்களை பார்த்து கிண்டல் செய்து சிரித்தனர். இவ ஜட்ஜாக போராளாமா, முதல்ல உன் தகுதி என்ன, உன் அந்தஸ்து என்னன்னு பாருடி, அப்புறம் பெரிய பெரிய கனவெல்லாம் காணலாம் என்று என் காது படவே பேசினர். இன்னும் சிலரோ, ஆகாசத்தில் கோட்டை கட்டுறது சுலபம், ஆனால் அந்த கோட்டை இடிஞ்சு விழும்போது தான் இவளுக்கு இந்த மாதிரி நிஜ உலகம் புரியும் என்று சாபமிட்டனர். இதில் வழக்கம் போல் முன்னணியில் நின்றது என் சித்தி மங்களம்தான். என்னை தூற்றுவதற்கு அவளுக்கு ஒரு புது காரணம் கிடைத்தது போல் இருந்தது. ஊர் உலகத்திடம் எல்லாம், அந்த பஞ்ச பரதேசி வீட்டு பொண்ணை பாருங்க, அவளுக்கு ஜட்ஜி ஆகணுமா, ஜட்ஜு,
முதல்ல அவங்க வீட்டில் சோத்துக்கு வழி இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க. அப்புறம் இந்த ஆடம்பர கனவெல்லாம் வரட்டும் என்று நக்கலாக பேசினாள். அவளுக்கு பதிலாக வேறு எந்த பொண்ணாவது இருந்திருந்தால் இந்நேரம் மனம் உடைந்து போயிருப்பாள். ஆனால் நான் அவளுடைய வார்த்தைகளை ஒரு துளி கூட என் மனதிற்குள் அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் எனக்கு தெரியும், தங்களால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாத கோழைகள்தான் அடுத்தவர்களின் லட்சிய கனவுகளை பார்த்து ஏளனம் செய்வார்கள் என்று. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அந்த சமயத்தில் என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கூட நான் இவ்வளவு பெரிய பதவியை அடைந்து விடுவேனா என்பதில் லேசான சந்தேகம் இருந்தது. அவர்கள் என் மேல் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தாலும் நான் பெரிய ஆசையை வளர்த்து கொண்டு பின்னர் அது கிடைக்காமல் போய்விட்டால் என் மனம் உடைந்து விடுமோ என்று ஒரு பெற்றோராக அஞ்சினர். இருந்தாலும் அவர்கள் ஒருபோதும் என் நம்பிக்கையை தகர்த்தவில்லை. நீ உன்னோட உழைப்ப கொடு திவ்யா, மற்றத அந்த ஆண்டவன் பார்த்துப்பான் என்று மட்டுமே எனக்கு தைரியம் கூறினர். அவர்களின் அந்த பக்க பலம்தான் என்னை நோக்கி வீசப்பட்ட நஞ்சு வார்த்தைகளுக்கு எதிராக எனக்குள் ஒரு பெரும் கேடயமாக நின்றது. யார் என்ன பேசினாலும் அதை என் காதுகளில் வாங்கிக் கொள்வதில்லை என்று நான் உறுதியாக முடிவெடுத்திருந்தேன். ஏனென்றால் வழியில் குறைக்கும் ஒவ்வொரு நாய்க்கும் கல் எறிந்து கொண்டிருந்தால் நான் என் இலக்கை நோக்கி ஒரு அடியும் எடுத்து வைக்க முடியாது. அதனால் ஊர்வாய்க்கு பூட்டு போட்டுவிட்டு என் உழைப்பில் மட்டும் கவனம் செலுத்தினேன். அதிகாலையில் ஒட்டுமொத்த தெருவே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது நான் புத்தகத்தை பிரித்து அமர்ந்து விடுவேன். நடுங்கும் குளிர்கால காலை பொழுதாக இருந்தாலும் போர்வையை உதறி தள்ளிவிட்டு படிக்க உட்காருவேன். சுட்டெரிக்கும் கோடை காலத்தில் வியர்வை சொட்ட சொட்ட மணிக்கணக்காக புத்தகங்களோடு போராடுவேன். பகல் முழுக்க படித்து முடித்த பிறகும் இரவு வந்ததும் மீண்டும் படிக்க ஆரம்பிப்பேன். சில நேரங்களில் என் நிலையை பார்த்து பரிதாபப்பட்டு அம்மா, திவ்யா கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோடி என்பாள். ஆனால் எனக்குள் இருக்கும் லட்சிய நெருப்பு இது ஓய்வெடுப்பதற்கான நேரம் அல்ல என்று என்னை தட்டி எழுப்பும். ஏனென்றால் இழப்பதற்கு என்னிடம் எதுவும் இல்லை, ஆனால் அடைவதற்கு ஒரு வானமே காத்திருந்தது. மற்றவர்கள் என் கனவுகளை பார்த்து ஏளனமாக சிரித்து கொண்டிருக்கும் போது நான் என் வெற்றிக்கான அடித்தளத்தை ரகசியமாக செதுக்கிக் கொண்டிருந்தேன். அவர்கள் என் தோல்வியை பற்றி பேச பேச நான் என் வெற்றி கோட்டையை பலமாக எழுப்பிக் கொண்டிருந்தேன். எனக்கு என் மேல் முழு நம்பிக்கை இருந்தது. இன்று என்னை சிறுமையாக பார்த்த நக்கல் செய்யும் இதே மனிதர்கள்தான் நாளை என் வெற்றி கதையை ஊர் உலகமெங்கும் பெருமையாக சொல்லப் போகிறார்கள் என்று. அதனால் நான் மௌனமாக என் பேனாவை பிடித்து கொண்டு புத்தக உலகிற்குள் மூழ்கி போனேன். என் கண்முன்னே தெரிந்ததெல்லாம் நீதிபதி என்ற அந்த ஒற்றை இலக்கு மட்டும்தான். அதை எந்த விலையை கொடுத்தாவது நான் அடைந்தே தீருவேன் என்பதில் உறுதியாக இருந்தேன். இங்கு நான் என் படிப்பில் முழு மூச்சாக இருக்க, அங்கு சித்தப்பாவின் மகன் ராகவனுக்கு ஒரு நல்ல அரசு வேலை கிடைத்திருந்தது. அது மிக உயரிய பதவி என்றும் அவனது சம்பளம் மிக அதிகம் என்றும் ஒட்டுமொத்த சொந்த பந்தங்களுக்கும் பேச்சு ஓடியது. குடும்ப கூட்டங்களில் இப்போது ராகவனின் வேலை மட்டும்தான் பிரதான பேச்சாக இருந்தது. தன் மகனுக்கு அரசு வேலை கிடைத்ததும் சித்தி மங்களம் சந்தோஷத்தில் தரையிலேயே கால் படாமல் மிதந்தாள். அவளுக்கு தன் மகனை பற்றிய அகந்தை தலைக்கேறியது. அவள் எங்கு சென்றாலும் ராகவனை பற்றி மட்டுமே தம்பட்டம் அடித்தாள். ஏதேனும் திருமணத்திற்கு போனால் ராகவனின் பெருமை, சொந்தக்காரர்கள் வீட்டுக்கு போனால் ராகவனின் வேலை, யாராவது வீட்டிற்கு வந்தால் ராகவனின் சம்பளம். அவளுக்கு பேசுவதற்கு வேறு உலகமே இல்லை என்பது போல நடந்து கொண்டாள். என் மகனைப் போல இந்த வம்சத்திலேயே யாரும் இல்லை. என் மகன் இந்த குடும்பத்தோட பேரை சொல்ல வச்சிட்டான். அவனுக்கு முன்னாடி இனி எவராலும் வர முடியாது. எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா அது? எவ்வளவு பெரிய சம்பளம்! இப்படி ஒரு வேலை கிடைக்க எத்தனை பேர் தவம் கிடக்குறாங்க தெரியுமா என்று பீத்தி கொள்வாள். அத்தோடு நிறுத்தாமல் என்னை நோக்கி தன் வஞ்சக பார்வையை திருப்பி ஏளனமாக சிரித்து கொண்டே சொல்வாள். சில பேருக்கு என்னத்தான் தகுதி இல்லைனாலும் ஆகாச கனவு மட்டும் வந்துடும். இவ ஜட்ஜாக போறாளாமா ஜட்ஜி.
ஒட்டுமொத்த பரம்பரையிலையும் இதுவரைக்கும் எவனாவது ஜட்ஜாகி பார்த்துருக்கீங்களா? இவ இப்போ புதுசாக வந்து கிழிச்சிட போறா. இவளோட இந்த பேராசை கனவெல்லாம் நொறுங்கி இவ நடுத்தெருவில் வந்து நிற்கிற அந்த நாளுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு இருக்கு அவளுக்கு வேடிக்கை. அவளுடைய நஞ்சு வார்த்தைகளை கேட்கும்போது என் நெஞ்சம் வலிக்கும், இரத்தம் கொதிக்கும். இருந்தாலும் அவள் முன்னால் என் உணர்ச்சிகளை நான் காட்டிக் கொள்ளவில்லை. ஏனென்றால் அவளோடு வாதாடி என் பொன்னான நேரத்தையும் மன அமைதியையும் வீணாக்க எனக்கு விருப்பமில்லை. மனிதர்களுக்கு வார்த்தைகளால் பதில் சொல்வதை விட நம் வெற்றியால் முகத்தில் அடித்தாற்போல் பதில் சொல்வது தான் சிறந்தது என்பதை நான் உணர்ந்திருந்தேன். அதனால் இன்னும் கடினமாக உழைத்தேன். என் நாட்களின் சுழற்சி இப்போது ஒரே நேர்கோட்டில் இயங்கியது. அதிகாலை விழிப்பு, படிப்பு, சட்ட குறிப்புகள் எடுத்தால், முந்தைய ஆண்டுகளின் வினாத்தாள்களை தீர்த்தல், நள்ளிரவு வரை புத்தகங்களோடு போராடுதல். சில நேரங்களில் நேரமே தெரியாமல் படித்து கொண்டிருப்பேன். சட்டென்று தலை நிமிர்ந்து கடிகாரத்தை பார்த்தால் நள்ளிரவு தாண்டி இருக்கும். அப்படியும் எனக்குள் சோர்வு வரவில்லை. ஏனென்றால் என்னை இயக்கியது என் நெஞ்சில் எரிந்த லட்சிய நெருப்பு. இப்படியே நாட்கள், மாதங்கள் என உருண்டோடி முழுதாக 2 வருடங்கள் கடந்து விட்டன. இந்த 2 வருடங்களில் நான் எந்த ஒரு சொந்தக்காரர்களை பற்றியும் கவலைப்படவில்லை. மனிதர்களின் கேலிகளை பொருட்படுத்தவில்லை. என் இலக்கை மட்டுமே கண் முன்னே நிறுத்தி ஓடினேன். இறுதியாக நான் இத்தனை காலம் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த பெரிய நீதிபதி தேர்வு நாளும் வந்தது. நான் தேர்வை மிக சிறப்பான முறையில் எழுதிவிட்டு வெளியே வந்தபோது என் மனதிற்குள் ஒரு பெரிய நிம்மதி இருந்தது. நான் உழைத்த உழைப்பிற்கு ஏற்றவாறு நான் படித்த பகுதிகளில் இருந்தே பெரும்பாலான கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தன. என் தரப்பிலிருந்து நான் 100% உழைப்பை கொடுத்து விட்டேன். இனி எல்லாமே என் கைகளை கடந்து விட்டது. அந்த கட்டம், தேர்வு முடிவுகளுக்காக காத்திருப்பது தான். அந்த பிரசவ கால காத்திருப்பு தான் வாழ்க்கையிலேயே மிக கொடியது. ஒவ்வொரு நாளும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று எனக்கு நான் ஆறுதல் சொல்லிக் கொண்டேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பந்தங்களையும் உலுக்கி போடும்படியான ஒரு அதிர்ச்சி செய்தி காட்டு தீ போல பரவ தொடங்கியது. சித்தப்பாவின் மகன் ராகவனின் மீது மிக பெரிய லஞ்ச ஊழல் வழக்கு பாய்ந்திருக்கிறது என்ற செய்திதான் அது. ஆரம்பத்தில் இந்த செய்தியை சொந்தக்காரர்களில் யாராலும் நம்ப முடியவில்லை. ஏனென்றால் சித்தி மங்களம் தன் மகன் உலகத்திலேயே உத்தமன், மகா யோகியன் என்று ஊர் முழுக்க தம்பட்டம் அடித்திருந்தாள். ஆனால் மெல்ல மெல்ல உண்மைகள் ஒவ்வொன்றாக வெளிச்சத்திற்கு வரத் தொடங்கின. ராகவன் வேலை பார்த்த அந்த அரசு துறையில் சில பெரும் தொழிலதிபர்களுக்கு சாதகமாக அரசு நிலங்களையும் அரசு சொத்துக்களையும் சட்டவிரோதமாக விற்க அவன் முயன்றது தெரிய வந்தது. அது மட்டுமல்லாமல் அதற்காக அவன் பல கோடிகளில் லஞ்சம் வாங்கியதற்கான ஆதாரங்களும் சிக்கின. விஷயம் கைமீறி போய் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை ஆரம்பமாகி வழக்கு இப்போது நீதிமன்றத்தின் கூண்டில் ஏறியிருந்தது. ஒட்டுமொத்த சொந்தங்களுக்கும் இப்போது இதை பற்றியே கிசுகிசுப்புகள் ஓடின. ஆனாலும் சித்தி மங்களம் தன் பழைய கர்வத்தை விடாமல் இந்த அசிங்கத்தை மறைக்கவே முயன்றாள். என் மகனை யாரோ சதி செஞ்சு பழி வாங்குறாங்க, அவன் ஒரு தப்பும் செய்யாத அப்புராணி என்று பார்ப்பவர்களிடம் எல்லாம் புலம்பினாள். ஆனால் நெருப்பில்லாமல் புகையாது என்பது ஊர் மக்களுக்கு தெரியாதா என்ன? யாரிடமெல்லாம் அன்று தலை நிமிர்ந்து அகந்தையோடு பேசினாலோ இன்று அவர்கள் முன்னாலேயே அவளது குரல் நடுங்கி தாழ்ந்து போனது. அவளது முகத்தில் இருந்த அந்த போலி தைரியத்திற்கு பின்னால் இருந்த மரண பயத்தை என்னால் தெளிவாக பார்க்க முடிந்தது. இன்னொரு புறம் நான் என் தேர்வு முடிவுகளுக்காக காத்து கொண்டிருந்தேன். ஒவ்வொரு நாள் காலையில் விழிக்கும் போதும் இன்று ரிசல்ட் வந்து விடுமா என்ற பதற்றம் என்னை தொற்றிக்கொள்ளும். என் தரப்பில் இருந்து என் ஒட்டுமொத்த உழைப்பையும் வாழ்நாளின் தியாகத்தையும் கொடுத்து விட்டேன். இனி தீர்ப்பு அந்த இறைவனின் கைகளில் தான் இருந்தது. அம்மா எனக்காக தினமும் கோவிலில் உருகி உருகி வேண்டினாள். அப்பா வெளியே அமைதியாக காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் அவரும் அத்தனை தவிப்போடு தான் இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். தம்பி முகிலனோ தினமும் என்னிடம் வந்து, அக்கா
எப்படிக்கா ரிசல்ட் வரும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தான். நான் புன்னகையோடு சீக்கிரம் வந்துடுண்டா என்று சொன்னேனே தவிர என் இதய துடிப்பு எனக்குள்ளேயே ஏவுகணை வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. ஏனென்றால் இது வெறும் மதிப்பெண் அட்டை அல்ல, என் பல வருட கனவின் தீர்ப்பு, என் உழைப்பின் இறுதி எல்லை. ஒருபுறம் ராகவனின் எதிர்காலம் நீதிமன்றத்தின் கைகளில் ஊசலாடி கொண்டிருக்க, மறுபுறம் நான் என் எதிர்காலத்தின் மிக பெரிய தீர்ப்புகளுக்காக காத்து கொண்டிருந்தேன். காலம் அப்படியே உறைந்து நின்றது போல் இருந்தது. இறுதியாக நான் பல வருடங்களாக தவம் கிடந்த அந்த மிக பெரிய நாளும் வந்தது. ஒரு மாத கால கடுமையான மன போராட்டத்திற்கு பிறகு நீதிபதி தேர்வு முடிவுகள் வெளியாயின. அன்று காலை முதலே என் கைகள் நடுங்கின. இதயம் நெஞ்சை கிழித்து கொண்டு வெளியே வந்துவிடும் போல அடித்து கொண்டது. நடுங்கும் விரல்களால் இணையதள பக்கத்தை திறந்து என் ரோல் நம்பரை தேடினேன். என் எண் அங்கே மின்னிய கணத்தில் சில நொடிகள் என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. திரையை மீண்டும் மீண்டும் துடைத்து பார்த்தேன். நான் பார்ப்பது நிஜம்தானா அல்லது என் கனவா? நான் தேர்ச்சி பெற்று விட்டேன். ஆம், நான் இன்று ஒரு நீதிபதி ஆகிவிட்டேன். என் பல வருட உழைப்பு, என் கண்ணீர், நான் தூங்காமல் விழித்திருந்த இரவுகள், என்னை சுற்றியிருந்த அவமானங்கள் எல்லாவற்றிற்கும் இன்று விடை கிடைத்து விட்டது. என் கண்களில் இருந்து கண்ணீர் அருவியாக கொட்டியது. அது மகிழ்ச்சியின் உச்சகட்ட கண்ணீர். உடனே ஓடிப்போய் அம்மாவிடமும் அப்பாவிடமும் இந்த சந்தோஷத்தை சொல்ல வேண்டும் என்று தான் என் கால்கள் துடித்தன. ஆனால் நான் அதை செய்யவில்லை. யாரிடமும், என் குடும்பத்தாரிடம் கூட இந்த தகவலை சொல்லாமல் இரகசியமாக மறைத்து வைத்தேன். ஏனென்றால் இன்னும் 2 நாட்களில் ஒட்டுமொத்த பேரையும் உழுக்கப் போகும் ஒரு பெரிய விஷயம் நடக்கப் போகிறது என்பது எனக்கு தெரியும். உண்மையில் சரியாக 2 நாட்களுக்கு பிறகுதான் ராகவனின் ஊழல் வழக்கிற்கான இறுதி தீர்ப்பு வரவிருந்தது. இதுவரை அந்த வழக்கை விசாரித்து வந்த பழைய நீதிபதி ஓய்வு பெறப் போகிறார் என்றும், அவருக்கு பதிலாக ஒரு புதிய நீதிபதி நியமிக்கப்பட போகிறார் என்றும் நீதிமன்ற வட்டாரத்தில் பேசப்பட்டது. ஆனால் அந்த புதிய நீதிபதி யார் என்பது அங்கு யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. நான் மௌனம் காத்தேன். அந்த 2 நாட்களும் ஒரு யுகம் போல கடந்து ராகவனின் இறுதி விசாரணை நாளும் வந்தது. சித்தப்பாவும் சித்தியும் பயத்தில் செத்து பிழைத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எப்படியாவது தன் மகனை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த பழைய நீதிபதிக்கு ஏகப்பட்ட பணத்தை லஞ்சமாக கொடுத்து தீர்ப்பை தங்களுக்கு சாதகமாக மாற்ற எல்லா வேலைகளையும் செய்திருந்தார்கள். ஆனால் பாவம், அந்த பழைய நீதிபதியின் பதவி காலம் முடிந்து இன்று முதல் புதிய நீதிபதி தான் தீர்ப்பு வழங்கப் போகிறார் என்ற விவரம் அந்த ஏமாற்றுக்காரர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. அன்று காலை சித்தப்பாவின் முகத்தின் முதன்முறையாக மரண பயம் அப்பண்டமாக தெரிந்தது. நேராக எங்கள் வீட்டிற்கு ஓடி வந்தவர் அப்பாவின் கைகளை பிடித்து கொண்டு, அண்ணே, இன்னைக்கு ராகவனோட கேஸில் தீர்ப்பு வர்ற நாள்னே. எனக்கு பயத்தில் கையும் ஓடலை காலும் ஓடலை. நீயும் என் கூட கோர்ட்டுக்கு வாயேன். எனக்கு தனியாக போக பயமாக இருக்குனே என்று உருகினார். சித்தப்பாவின் குரலில் இருந்த நடுக்கத்தை கண்டதும் அப்பாவின் மென்மையான இதயம் உருகிவிட்டது. தன் தம்பி தனக்கு எவ்வளவு துரோகம் செய்திருந்தாலும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அவன் மீது அவருக்கு கோபம் வரவில்லை. உடனே மறு வார்த்தை பேசாமல் அவரோடு கிளம்பினார். அம்மாவும் கவலையோடு பார்க்க, நான் எதையும் பேசாமல் மௌன சாட்சியாக எல்லாவற்றையும் கவனித்து கொண்டே பின்தொடர்ந்தேன். எங்கள் சொந்தக்காரர்கள் பலர் கெட்டவர்கள் இல்லைத்தான். ஆனால் இத்தனை வருடங்களாக சித்தி மங்களத்தின் காசு பணத்திற்கும் அதிகாரத்திற்கும் ஆசைப்பட்டு அவளுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு எங்களுக்கு ஒரு சின்ன உதவியோ ஆறுதலோ கூட செய்யாமல் ஒதுங்கியே இருந்தவர்கள் இன்று அவர்களும் நீதிமன்றத்திற்கு வந்திருந்தார்கள். நீதிமன்ற வளாகமே பெரும் கூட்டத்தால் அலைமோதியது. ஏனென்றால் அது ஒரு பெரிய ஊழல் வழக்கு. அனைவரும் நீதிமன்ற அறைக்குள் சென்று தங்களுக்குரிய இடங்களில் பதற்றத்துடன் அமர்ந்து கொண்டிருந்தனர். அன்று என் சித்தி மங்களத்தின் முகத்தில்
எப்போதும் இருக்கும் அந்த தலைகணமும் கர்வமும் துளி கூட இல்லை. அதற்கு பதிலாக மரண பயம் அப்பண்டமாக தெரிந்தது. அவள் பயத்தில் அடிக்கடி கடவுளின் பெயரை உச்சரித்து கொண்டிருக்க, சித்தப்பாவோ பதற்றத்தில் நாலாபுறமும் விழி பிதுங்கி பார்த்து கொண்டிருந்தார். நீதிமன்றத்தில் இருந்த அனைவரும் புதிய நீதிபதியின் வருகைக்காக ஆவலோடு காத்து கொண்டிருந்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு நீதிமன்றத்தின் பிரதான கதவு திறக்கப்பட்டது. அட்டண்டர் அமைதி அமைதி என்று குரல் கொடுக்க, நீதிமன்ற அறையில் இருந்த அனைவரும் எழுந்து நின்றனர். கம்பீரமான கருப்பு கோட்டுடன் நான் உள்ளே நுழைந்து அந்த உன்னதமான நீதிபதியின் நாற்காலியில் அமர்ந்த அடுத்த நொடி ஒட்டுமொத்த நீதிமன்ற அரங்குமே மயான அமைதியில் உறைந்து போனது. அங்கே கூடியிருந்த யாருக்கும் சில நொடிகள் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அங்கே அந்த உன்னத சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பது வேறு யாருமல்ல, அதே திவ்யா. எந்த திவ்யாவை ஒரு காலத்தில் ஏழை என்று சொல்லி எல்லோரும் கிண்டல் அடித்தார்களோ, எந்த திவ்யாவை தங்கள் பக்கத்தில் உட்கார வைக்க கூட சொந்தக்காரர்கள் தயங்கினார்களோ, எந்த திவ்யாவை சித்தி மங்களம் ஒவ்வொரு வார்த்தையிலும் அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு தள்ளினாலோ, இன்று அதே திவ்யா ஒட்டுமொத்த சட்டத்தின் அதிகாரமாக அந்த நீதிபதி நாற்காலியில் அமர்ந்தாள். சித்தியும் சித்தப்பாவும் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போயின. அவர்களின் கண்கள் பிதுங்கி முகத்தின் இரத்த ஓட்டமே நின்றிருந்தது. இது எப்படி சாத்தியமானது என்று புரியாமல் பேயறைந்தது போல நின்றனர். மறுபுறம் என் அப்பா தன் மகள் அந்த பேராசனத்தில் அமர்ந்திருப்பதை பார்த்த கணத்தில் அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் அருவியாக கொட்டியது. இத்தனை வருடங்களாக அவர் சுமந்த அவமானங்கள், உழைப்பு, வறுமையின் வழிகள் என அனைத்தும் அந்த ஒரே நொடியில் மறைந்து போயின. அவருடைய நெஞ்சு பெருமிதத்தால் விம்மியது. தன் மகளையே அவர் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார். அம்மாவின் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. தம்பி முகிலனோ தன் அக்கா அந்த நாற்காலியில் அமர்ந்திருப்பதை பார்த்துவிட்டு உலகத்தையே வென்ற சந்தோஷத்தில் பெருமையாக புன்னகைத்தான். நான் என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு ஒரு நீதிபதிக்குரிய முழு கம்பீரத்தோடும் நேர்மையோடும் வழக்கின் விசாரணையை தொடங்கினேன். ஏனென்றால் அந்த நாற்காலியில் அமர்ந்திருக்கும் போது நான் யாருக்கும் மகள் அல்ல. ஏனென்றால் அந்த நாற்காலியில் அமர்ந்திருக்கும் போது நான் யாருக்கும் மகள் அல்ல. நான் சட்டம், நான் நீதிபதி. என் முன்னால் சட்டம் மட்டுமே இருந்தது. சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம். ராகவனின் வழக்கின் ஆவணங்கள் அனைத்தையும் என் முன்னால் வரவழைத்தேன். ஒவ்வொரு சாட்சியையும் ஆதாரத்தையும் அணு அணுவாக ஆராய்ந்தேன். ராகவனுக்கு எதிராக இருந்த ஆதாரங்கள் அனைத்தும் மிக கடுமையானவை. அவன் வெறும் லஞ்சம் மட்டும் வாங்கவில்லை, மாறாக அரசு சொத்துக்களை போலி பத்திரங்கள் மூலம் விற்க முயன்றிருக்கிறான். அதைவிட கொடுமை, அவனுடைய இந்த ஊழல் காரியங்களால் ஒரு அப்பாவி மனிதனின் உயிரே போயிருந்தது. அந்த மரணத்தை அவர்கள் பணபலத்தால் மூடி மறைக்க முயன்றதும் விசாரணையில் அம்பலமானது. வழக்கு மிகவும் பெரியது என்பதால் எந்த ஒரு அவசர முடிவையும் எடுப்பது நீதியாகாது. எனவே அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு இன்னும் 5 நாட்களில் வழங்கப்படும் என்று அறிவித்து நீதிமன்றத்தை ஒத்திவைத்தேன். நான் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறிய சில மணி நேரங்களிலேயே மாணிக்கத்தின் மகள் திவ்யா நீதிபதியாகிவிட்டாள் என்ற செய்தி ஒட்டுமொத்த ஊரிலும் காட்டுத்தீ போல பரவியது. யாருடைய கனவுகளை பார்த்து உலகம் சிரித்ததோ, யார் எதற்கும் லாயக்கில்லாதவள் என்று பேசப்பட்டாலோ, இன்று அவளே ஒட்டுமொத்த நகரத்திற்கும் நீதி வழங்கும் அதிகாரியாகிவிட்டாள். எங்கு பார்த்தாலும் என்னை பற்றிய பேச்சேத்தான். உழைப்பு ஒரு நாளும் தோற்காது என்று மக்கள் பேசத் தொடங்கினர். அன்று என் கனவுகள் நொறுங்குவதை பார்க்க காத்திருந்த அதே சொந்தங்கள் இன்று என் வெற்றி கதையை ஆச்சரியத்தோடு பேசிக் கொண்டிருந்தனர். இதில் மிக பெரிய அதிர்ச்சி சித்திக்குத்தான். தான் புழுவை போல நினைத்த ஒரு பெண் இன்று சட்டத்தின் உச்சியில் அமர்ந்து தன் மகனின் தலைவிதியை தீர்மானிக்க போகிறாள் என்பதை அவளால் ஜீரணிக்கவே முடியவில்லை. அன்று மாலை நாங்கள் அனைவரும் வீட்டில் இரவு உணவு சாப்பிட அமர்ந்திருந்தோம்.
நான் என் அறையில் இருந்தபோது திடீரென வீட்டின் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. அம்மா சென்று கதவை திறந்தாள். வாசலில் கைகளில் பெரிய பழக்கூடையையும் அம்மா அப்பாவிற்கான விலையுயர்ந்த துணிகளையும் முகிலனுக்கான விளையாட்டு பொருட்களையும் சுமந்து கொண்டு சித்தியும் சித்தப்பாவும் நின்றிருந்தனர். அவர்கள் மெதுவாக வீட்டிற்குள் நுழைந்தனர். அவர்களின் குரலில் எப்போதும் இருக்கும் அந்த திமிர் இல்லை. அதற்கு பதிலாக ஒருவித நடுக்கமும் தாழ்மையும் இருந்தது. அம்மாவிடமும் அப்பாவிடமும் அத்தனை மரியாதையாக பேச முயன்றனர். எனக்கு இதுவும் பெரும் ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் இத்தனை வருடங்களாக அவர்கள் எங்களை மனிதர்களாக கூட மதிக்கவில்லை. ஆனால் இன்று அவர்களின் முகத்தில் பயம் அப்பண்டமாக தெரிந்தது. வார்த்தைகளில் போலி வினயம் இருந்தது. அம்மா தன் இடத்தில் இருந்து எழுந்து நின்று தீர்க்கமான குரலில் கேட்டாள், என்ன இன்னைக்கு 2 பேரும் இவ்வளவு மாறி போய் வந்து நிற்கிறீங்க? என்ன விசேஷம்? சித்தி உடனே அம்மாவின் கைகளை பிடித்து கொண்டு, அக்கா, பழசெல்லாம் மறந்துடுங்க. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். எப்படியாவது என் மகனை காப்பாத்திடுங்க அக்கா. என் மகள் நினைச்சா என் மகனை ஜெயிலுக்கு போகாம காப்பாற்ற முடியும் என்று கதறினாள். அவள் சொன்னதை கேட்டதும் அம்மாவின் இத்தனை வருட கோபம் எரிமலையாக வெடித்தது. ஓஹோ, இன்னைக்கு உங்க மகனோட கழுத்துக்கு கத்தி வந்ததும் இந்த ஏழை வீட்டோட வாசல் ஞாபகம் வந்துடுச்சா? இத்தனை வருஷமா எங்களை அசிங்கப்படுத்தினப்போ, கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளினப்போ இந்த அக்கா ஞாபகம் எங்கே போச்சு? நாங்கள் பசியால் கிடந்தப்போ எங்களை திரும்பி பார்க்காத நீங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னதும் தலை குனிஞ்சு வந்து நிற்கிறீங்களா என்று பொரிந்து தள்ளினாள். அப்பா அம்மாவை அமைதிப்படுத்த முயன்றார். சரி விடு, அவங்க தான் ஏற்கனவே ரொம்ப பதற்றத்தில் இருக்காங்கல்ல. ஆனால் அம்மா இன்று அமைதியாவதாக இல்லை. அவளது கண்களில் கண்ணீர் வழிய இத்தனை வருடங்களாக தன் நெஞ்சுக்குள் புதைத்து வைத்திருந்த ஒட்டுமொத்த வலியும் வார்த்தைகளாய் வந்து விழுந்தன. அவளோ, நாங்கள் பட்ட அவமானங்களும் நான் அழுது கொண்டே கழித்த இரவுகளும் எத்தனை தெரியுமா? அன்னைக்கு நாங்கள் புழுவா துடிச்சப்போ உங்களுக்கு எங்கள் கஷ்டம் தெரியலை. இன்னைக்கு உங்கள் மகனோட கழுத்துக்கு கத்தி வந்ததும் எங்கள் காலடியில் வந்து நிற்கிறீங்களா? அம்மாவின் குரலில் பல வருடங்களின் குமுறல் அனலாய் வெடித்தது. சரியாக அந்த நேரத்தில் நான் என் அறையை விட்டு வெளியே வந்தேன். மெதுவாக சென்று அம்மாவின் தோள் மீது கை வைத்தேன். என்னை ஏறிட்டு பார்த்த அம்மா அடுத்த கணமே அமைதியானாள். இனி இந்த இடத்துல முடிவு எடுக்க வேண்டியது நான் மட்டும்தான் என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். சித்தி என்னை ஏக்கத்தோடு பார்த்து, திவ்யா, நீ விவரம் தெரிஞ்ச பொண்ணுமா, உனக்கு எல்லாம் புரியும். எங்களை மன்னிச்சிடுடா. என் மகன் வேணா தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் அவன் கெட்டவன் இல்லடா, ஏதோ தெரியாம என்று இழுத்தாள். நான் சில நொடிகள் அவளை ஆழமாக பார்த்தேன். பிறகு மிகவும் நிதானமான ஆனால் தீர்க்கமான குரலில் சொன்னேன், மன்னிப்பு கேட்குறீங்கிறதுக்காக நடந்ததையெல்லாம் மறந்துட்டு என் கடமையில இருந்து நான் பின்வாங்க முடியாது சித்தி. ராகவன் செஞ்சிருக்கிறது சாமானியமான தப்பு இல்லை, மிக பெரிய குற்ற செயல். அதற்கான தண்டனையை அவன் அனுபவித்தே தீர வேண்டும். சட்டப்படி எது நீதியோ அந்த தீர்ப்பைத்தான் நான் வழங்குவேன். என் வார்த்தைகளை கேட்டதும் சித்தியின் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. சித்தப்பாவும் தலை குனிந்து மௌனமாக நின்றார். பிறகு அவர், திவ்யா, எங்களுக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குமா? அவனுக்கு எந்த அநீதியும் நடந்துடக்கூடாது, அவ்வளவு தான் என்றார் கம்மிய குரலில். நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். யாருக்கும் நான் அநீதி இழைக்க மாட்டேன். ராகவனுக்கும் சரி, அவனால் பாதிக்கப்பட்ட அந்த அப்பாவி மக்களுக்கும் சரி என்றேன் உறுதியாக. அவர்கள் இருவரும் கைகளை கூப்பி, நீ என்ன தீர்ப்பு சொன்னாலும் எங்களுக்கு சம்மதமா என்று கூறிவிட்டு கனத்த இதயத்தோடு அந்த வீட்டை விட்டு வெளியேறினர். அவர்கள் சென்ற பிறகு எங்கள் சிறிய வீட்டிற்குள் ஒரு பெரிய மௌனம் சூழ்ந்தது. நான் மீண்டும் என் அறைக்குள் சென்று விட்டேன். அப்பா அம்மாவின் அருகில் அமர்ந்து அவளை தேற்றிக் கொண்டிருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு அப்பா என் அறைக்குள் வந்தார். தயக்கத்தோடு என் அருகில் அமர்ந்து, திவ்யா, அப்போ ராகவனுக்கு தூக்கு தண்டனை கிடைக்குமாடா என்று கேட்டார்.
நான் அப்பாவின் கைகளை பிடித்து கொண்டு, இல்லப்பா, அவன் நம் சொந்தக்காரன் என்பதற்காக நான் அவனை நிரபராதி என்று சொல்லவும் மாட்டேன். அதே சமயம் என் சொந்த கோபத்தை வச்சு அவனுக்கு அநீதி இழைக்கவும் மாட்டேன். சட்ட புத்தகத்தில் அவனுடைய குற்றத்திற்கு என்ன தண்டனை எழுதப்பட்டிருக்கிறதோ அது மட்டும்தான் அவனுக்கு கிடைக்கும் என்றேன். அப்பா என் பேச்சை கேட்டு நிம்மதியோடு தன் தலையை அசைத்துவிட்டு சென்றார். அன்று இரவு என் கண்களில் துளி கூட உறக்கமில்லை. படுக்கையில் படுத்துக்கொண்டு கூரையையே பார்த்து கொண்டிருந்தேன். சித்தி சித்தப்பாவின் அந்த உடைந்த முகங்களும் பயமும் என் கண் முன்னே வந்து போயின. ஆனால் மறுபுறம் ராகவனின் பேராசையால் உயிரிழந்த அந்த அப்பாவியின் குடும்பமும் பாதிக்கப்பட்ட மக்களின் முகங்களும் என் நெஞ்சை உலுக்கின. நான் உறவுக்காக சாய்ந்தால் அது நீதியாகிவிடும். கோபத்திற்காக சாய்ந்தால் அது அக்கிரமாகிவிடும். எனவே சத்தியத்தின் பக்கம் மட்டுமே நிற்பது என்று என் மனதிற்குள் உறுதியாக முடிவு செய்து கொண்டேன். அடுத்த நாள் காலை நீதிமன்றம் மக்கள் கூட்டத்தால் அலைமோதியது. ஒட்டுமொத்த நகரத்தின் பார்வையும் ராகவனின் வழக்கின் இறுதி தீர்ப்பின் மீது தான் இருந்தது. கூண்டில் ராகவன் நிற்க, சித்தியும் சித்தப்பாவும் கூட்டத்தின் நடுவே நடுக்கத்தோடு அமர்ந்திருந்தனர். அவர்களின் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் என் மீது தான் இருந்தது போல என்னை ஏறிட்டு பார்த்து கொண்டிருந்தனர். விசாரணை நடவடிக்கைகள் அனைத்தும் நிறைவடைந்தன. அமைதி நிலவியது. நான் என் இறுதி தீர்ப்பை வாசிக்க தொடங்கினேன். அனைத்து சான்றுகளையும் சாட்சியங்களையும் தீர விசாரித்ததில் ராகவன் தன் பதவியை பயன்படுத்தி ஊழல் செய்ததற்கும் ஒரு மனிதனின் மரணத்திற்கு காரணமாய் இருந்ததற்கும் போதிய ஆதாரங்கள் உள்ளன. எனவே இந்த நீதிமன்றம் ராகவனை குற்றவாளியாக அறிவிக்கிறது. அவனுக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கிறது. தீர்ப்பு வாசித்து முடிக்கப்பட்டதும் நீதிமன்றமே பரபரப்பானது. சித்தி கதறி அழ தொடங்கினாள். சித்தப்பாவின் தலை அவமானத்தால் தொங்கியது. ராகவன் சில நொடிகள் உறைந்து போய் நிற்க, போலீசார் அவனை கை விலங்கிட்டு அழைத்து சென்றனர். மெல்ல மெல்ல நீதிமன்றம் காலியானது. நான் நிம்மதியோடு வீட்டிற்கு திரும்பினேன். நேராகச் சென்று அம்மா அப்பாவின் அருகில் அமர்ந்து கொண்டேன். அப்பா, அம்மா, நான் என் கடமையை சரியாக செய்திருக்கிறேன். உறவுகளை விட என் பதவியின் தர்மத்திற்கே முதலிடம் கொடுத்தேன் என்றேன். அப்பா எதுவும் பேசவில்லை. ஆனால் அவருடைய முகத்தில் ஒரு உன்னதமான ஆத்ம திருப்தி தெரிந்தது. அம்மாவின் கண்களில் கண்ணீர் முட்டியது. ஆனால் இந்த முறை அது வேதனை கண்ணீர் அல்ல, தன் மகளை பற்றிய பெருமித கண்ணீர். அவள் என் கைகளை இறுக்க பிடித்து கொண்டு ஆசையோடு புன்னகைத்தாள். நான் அவர்களின் கைகளை பிடித்து கொண்டு சபதம் செய்தேன். அப்பா, அம்மா, வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் நான் ஒரு நாளும் தவறான பாதைக்கு போக மாட்டேன். யாருக்கிட்டையும் லஞ்சம் வாங்க மாட்டேன். என் கடமைக்கு துரோகம் செய்ய மாட்டேன். எப்போதும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பேன். அவர்கள் இருவரும் என்னை மனமாற வாழ்த்தி என் தலையை வாரி கொடுத்தனர். அன்று முதல் எங்கள் வாழ்க்கை முற்றிலும் மாறத் தொடங்கியது. வறுமையின் நிழல் எங்களை விட்டு நிரந்தரமாக விலகியது. எங்களை ஏளனமாக பார்த்த ஒட்டுமொத்த சமூகமும் இன்று எங்களை மரியாதையோடு பார்த்தது. சில நாட்களிலேயே அந்த பழைய உடைந்த வீட்டை விட்டு நாங்கள் ஒரு புதிய பெரிய வீட்டிற்கு குடிபெயர்ந்தோம். என் பெற்றோர் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்வதை பார்ப்பதே எனக்கு பெரும் மகிழ்வாக இருந்தது. சில மாதங்களுக்கு பிறகு எனக்கு ஒரு திருமண வரன் வந்தது. அது வேறு யாரும் அல்ல, அன்று கல்லூரியில் என்னிடம் சந்தேகம் கேட்டு பின்னர் என் வீட்டிற்கு வரன் அனுப்பிய அதே ருத்ரன்தான். அன்று சூழ்நிலை சரியாக இல்லாததால் மறுத்திருந்தோம். ஆனால் இன்று அவன் ஒரு மிக பெரிய தொழிலதிபராக உயர்ந்திருந்தான். மீண்டும் அவனாகவே எனக்காக காத்திருந்து வரன் அனுப்பியிருந்தான். அவன் ஒரு பண்பாளர் என்பதும் என் லட்சியங்களை மதிப்பவன் என்பதும் எனக்கு தெரிந்திருந்ததால் இந்த முறை நானும் புன்னகையோடு சம்மதம் சொன்னேன். எங்கள் திருமணம் மிக சிறப்பாக நடந்தது. திருமணத்திற்கு பிறகும் நான் என் நீதிபதி பணியை கைவிடவில்லை. ருத்ரன் எனக்கு பெரும் பக்கபலமாக நின்றான். என் சிறகுகளை அவன் ஒரு நாளும் முறிக்கவில்லை.
மாறாக நான் இன்னும் உயரே பறக்க எனக்காக வானமாக மாறினான். நான் வாங்கும் சம்பளத்தில் ஒரு பகுதியை தவறாமல் என் அப்பாவிற்கு அனுப்பி வைப்பேன். ஏனென்றால் இன்று நான் இந்த உயரத்தில் இருக்க காரணமே அவர்களின் தியாகம்தானே. வாழ்க்கை எனக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. காசு பணம் ஒரு மனிதனை தற்காலிகமாக உயர்த்தலாம். ஆனால் அவனுடைய குணமும் நேர்மையும் மட்டும்தான் அவனுக்கான நிரந்தர அடையாளத்தையும் கௌரவத்தையும் தரும். பேராசையும் அகந்தையும் கொண்ட மனிதன் கோடிகளில் புரண்டாலும் நிம்மதியாக வாழ முடியாது. ஆனால் தர்மத்தின் வழியில் நின்று தன் கடமையை நேர்மையுடன் செய்யும் மனிதனுக்கு சற்று தாமதமானாலும் சரி, வெற்றியும் நிம்மதியும் நிரந்தரமாக கிடைக்கும். நன்றி.